வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார். புண்ணிய பூமியாம் கோவில் மாநகரம் கும்பகோணத்தில் இருந்து நாம் இப்போ இந்த பதிவில் பார்ப்பது பார்வதி யோகம். இதுக்கு முன்னதாக சரஸ்வதி யோகம் பார்த்துட்டோம், லக்ஷ்மி யோகத்தையும் பார்த்துட்டோம். இந்த பதிவில் பார்வதி யோகத்தை பற்றி பார்ப்போம். அதாவது சரஸ்வதி யோகத்தில் பண்டித்துவம், கவிஞர், ஆடிட்டிங், பேச்சு திறமை, புலனாய்வு, நுண்ணறிவு, இப்படி பல விஷயங்களை கொண்டது தான் இந்த சரஸ்வதி யோகம். அந்த யோகத்தில் பிறந்தவங்க கவிதை எழுதுவதிலையும் கவிதை வாசிப்பதிலையும் புலமை பெற்றவர்களாக இருப்பாங்க, விகட கவியாக இருப்பாங்க. சரஸ்வதி யோகத்துக்கு முக்கியமானவர் புதன். அடுத்து லட்சுமி யோகத்தை பார்த்தோம். இந்த லட்சுமி யோகத்துக்கு முக்கியமானவர் சுக்கிரன். லட்சுமி யோகத்தை பெற்றவங்க பார்க்க லட்சுமிகரமாக இருப்பாங்க. பார்க்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்காங்கன்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி அமைப்பை பெற்றிருப்பாங்க. இனிமையான குரல் இருக்கும், எளிமையான நடை, உடை, பாவனை எல்லாமே இருக்கும். அந்த லட்சுமி யோகத்தை பெற்றவங்க கையில் எப்போதும் மகாலட்சுமி, அதாவது பணம் வாசம் செய்து கொண்டே இருக்கும். சரஸ்வதி யோகம் பெற்றவங்களுக்கு எப்படி கல்வி எப்போதும் கை கொடுக்குமோ, அதே மாதிரி லட்சுமி யோகத்தை பெற்றவங்களுக்கு செல்வம் கண்டிப்பாக கை கொடுக்கும். அதே மாதிரி தாங்க இந்த பதிவில் நம்ம பார்வதி யோகத்தை பார்க்க போகிறோம். பார்வதி யோகம்னா வீரத்தை பற்றி பார்ப்போம். யாருக்கெல்லாம் வீரம் கை கொடுக்கும், யாருக்கெல்லாம் வீரம் எப்போதும் கூட இருந்து அவங்கள காப்பாற்றும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். வீரத்துக்கு காரணமானவர் நம்ம செவ்வாய் பகவான். அவர் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். இந்த செவ்வாய் பகவானோட லக்கணாதிபதியும் 3ஆம் வீட்டு அதிபதியும் இணையறாரான்னு பாருங்கள். இந்த லக்கணாதிபதியும் 3ஆம் வீட்டு அதிபதியும் செவ்வாயோடு இணைந்து இருந்தாலும், அல்லது செவ்வாய்க்கு திரிகோணத்திலேயோ கேந்திரத்திலேயோ இருந்தாலும், அல்லது 3ஆம் இடத்துலையோ செவ்வாய் லக்கணாதிபதி 3ஆம் வீட்டு அதிபதி 3 பேரும் ஆட்சி பலம் பெற்று அல்லது உச்ச பலம் பெற்று அமர்ந்திருந்தாலும், இவர்களுக்கு குருவின் பார்வை கிடைத்தாலும், குருவின் நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும், அல்லது ராசி கட்டத்தில் லக்கணத்தில் செவ்வாய் பகவான் 3ஆம் அதிபதி லக்கணாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றாலும், அல்லது ராசி கட்டத்தில் லக்கணம் எந்த ராசியில் விழுகிறதோ அதே மாதிரி அம்சத்தில் அந்த இடத்திலேருந்து 5ஆம் இடத்தில் லக்கணம் விழுந்தால் அவர்கள் மிகச்சிறந்த தைரியசாலிகளாக இருப்பார்கள். அவர்கள் துணிவே துணை என்று இருப்பவர்கள். தன்னோட துணிச்சலாலேயே அனைத்து காரியங்களையும் சாதித்து கொள்வார்கள். தன்னுடைய வீர தீர பராக்கிரம சக்தியால் அனைத்து செல்வத்தையும் சேர்த்து கொள்வார்கள். இவர்கள்தான் அஞ்சா நெஞ்சம் படைத்த மாவீரர்களாக இருப்பார்கள். இவர்கள் அசாத்திய துணிச்சல் பெற்றவர்கள். இவர்கள் உயிரை கூட துச்சமென நினைத்து துணிச்சலோடு போர் புரிபவர்கள். இவர்கள் துணிவே துணை என்று இருப்பவர்கள். இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க தான் பார்வதி யோகம் பெற்றவர்கள், அதாவது மகா காளி அம்சமாக விளங்குபவர்கள். இந்த மாதிரி அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்து பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நான் உங்கள் ஜோதிடர் சிவசூர்யா செந்தில்குமார்.